மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற வேளாண் திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து பாண்டிச்சேரியிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சட்டம் முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய மக்கள் அனைவருக்கும் எதிரான ஒரு சட்டம். இதன் மூலமாக விவசாயிகள் தயாரிக்கிற பொருட்களை தனியாருக்கு விற்பதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. தனியார்களிடம் விற்பனை செய்யும் பொழுது விவசாயிகளுக்கு உரிய அந்த விலை நிர்ணயிக்கப்படாது. மேலும் விவசாய நிலங்களிலே என்ன விளைவிக்க வேண்டும் என்பதை தனியார்கள் தீர்மானிக்கும் நிலை ஏற்படும். இதனால் விவசாய நிலங்கள் முழுவதும் கார்ப்பரேட்டுகளுடைய கையிலே போய்விடும். நிலங்களை கார்ப்பரேட்டுகள் அபகரிக்கிறது என்கிற ஒரு செயல் என்பது நாட்டையே கொள்ளையடிப்பதற்கு சமம். இந்த நாட்டை கார்ப்பரேட்டுகளிடம் விற்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இதனால் விலைவாசி கடுமையாக உயரும். இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இந்த சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு நாடு முழுவதும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை நாங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சட்டம் வாபஸ் பெறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அப்துல் ரஹ்மான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில துணைத் தலைவர்.